ஐயா கும்முடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். மூடிட்டு போறியா? மிக்க மகிழ்ச்சி. டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. ஏஆர்எம்ஸ் வீக்கஸ்ட் ரைட்டிங் சர்க்கார். எஸ், லாஸ்டா நம்ம சேனல்ல போட்ட பாட்டு ஹிட் படம் ஃபிளாப் ஃபீட் அனிருத் அப்படின்ற வீடியோல ஏஆர் முருகதாஸோட புவரஸ்ட் மேக்கிங் தர்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏஆர் முருகதாஸோட ஒன் ஆஃப் த புவரஸ்ட் மேக்கிங் தான் இந்த தர்பார். சோ இத பார்த்த நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல இல்ல ப்ரோ, முருகதாஸோட புவரஸ்ட் மேக்கிங் புவரஸ்ட் ரைட்டிங்னா அது சர்க்கார் தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது போக இன்ஸ்டாகிராம்ல ஒரு டோலர் எனக்கு தனியாவே டிஎம் பண்ணியிருந்தாரு. இந்த சர்க்காரோட ஃபிளாஸ் எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாரு. ப்ரோ இத பத்தி பேசுங்கன்னு. சோ சர்க்காரை ரீவாட்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ரீவாட்சை போட்டேன். அண்ட் எஸ், ஏஆர் முருகதாஸோட ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் ரைட்டிங் கம் மேக்கிங்னா அது சர்க்கார் தான். இதுதான் நம்ம சர்க்கார். பட் எப்படி ஒரு வீக்கஸ்ட் ரைட்டிங் இருக்கக்கூடிய இந்த படம் கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் மக்களால வீக்கஸ்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த படம் கிட்டத்தட்ட 250 கோடி கலெக்ட் பண்ணி 2018ல தமிழ்ல வெளிவந்த டாப் 5 பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ட் பண்ண படங்களோட லிஸ்டுக்குள்ள வந்தது எப்படி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? லெட்ஸ் பிரேக் டவுன். சோ வணக்கம் டோலர்களே, அப்போ ஆரம்பிக்கலாங்களா? இந்த படத்தோட ஃபிளாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எப்படி இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். உங்களை நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஆரம்பிச்சப்போ இந்த படத்தோட கதைக்கு கதை திருட்டு வழக்கு போடப்பட்டது. அதாவது என் கதையை திருடிதான்ப்பா படமா பண்றாங்க அப்படின்னு வருண் ராஜேந்திரன் அப்படின்ற நபர் வழக்கு போட்டிருந்தாரு. 2007ல ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட செங்கோல் அப்படின்ற என்னோட கதையை திருடி தான் படமா பண்றாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா அதை விசாரிச்ச கோர்ட் சரி 2 பேரோட கதையோட அந்த கரு ஒன்னா தான் இருக்கு அப்படின்னு வருண் ராஜேந்திரனுக்கு படத்தோட ஓப்பனிங்ல ஒரு தேங்க்ஸ் கார்டு மட்டும் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டில துப்பாக்கி கத்திக்கு அப்புறமா 3வது முறையா தளபதி விஜய் கூட ஏஆர் முருகதாஸ் ஒரு படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணதே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ரை ஃபிலிம் பண்ணலான்னு தானா. எனக்கு கத்திக்கு அப்புறம் முழுக்க ஒரு ட்ரை ஃபிலிம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. சரின்ட்டார் அவர். இது வரைக்கும் உங்களை பார்க்காத மாதிரி ஆடியன்ஸ் இன்ன வரைக்கும் பார்க்க ஒரு ட்ரை ஃபிலிம். சோ இப்படி அரைவ் ஆனது அந்த சர்க்கார். இந்த படத்தை நான் ரீவாட்ச் பண்ணும்போது தாங்க ஒன்று கவனிச்சேன். இதுல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்ன்றது அதாங்க இந்த ஃபைட் சாங்ஸ் கதையுமே தாண்டி ஹீரோ ஹீரோயின்குள்ள இருக்கக்கூடிய லவ்னு இது எல்லாமே கதைக்குள்ள திணிக்கப்பட்டதா தான் இருக்கும். அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லா வச்சா மாதிரி தான் இருக்குமே தவிர எதுவுமே அந்த கதையோட ஃப்ளோல வர மாதிரி இருக்காது. சிம்பிளா சொல்லணும்னா கத்தில ஒரு காயின் ஃபைட் இருக்குதுப்பா, கஜினி படத்துல அந்த லவ் ட்ராக் எல்லாம் செம்மையா இருக்கும்பா அப்படின்னு யூனிக்கா அந்த சர்க்கார்ல சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. சர்க்கார்னா நம்ம எல்லாத்துக்கும் என்னங்க ஞாபகத்துக்கு வரும்? 49P அவ்வளவுதான். அந்த மேட்டருக்கு நான் பின்னாடி வரேன். இப்போ இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பத்தி முருகதாஸ் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அது ரொம்ப கஷ்டமான கதையும் கூட. ஏன்னா அதுல நீங்க என்டர்டைன்மெண்ட் எப்படி பண்ண முடியும்? ஓட்டு போடணும்னு ஒரு கதையை நம்ம 2 நிமிஷம் நான் வாயில சொல்லிட்டு போயிடலாம். இது ஒரு படமா எடுக்கணும்னா ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல. ஸோ சினிமாவுக்கும் ஒரு மீடியாவுக்கும் ஒரு ஹீரோக்கும் ஒரு பவர் இருக்கு. ஓட்டு போடணும்னு ஒரு கதை பெரிய ஹீரோ சொல்லும்போது அது ஒரு இம்பாக்ட் உள்ள போய் பண்ணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஓட்டு போடுங்க அப்படின்ற அந்த ஒன்லைனை ஒரு பெரிய ஹீரோ வச்சு சொல்லும் பொழுது எந்த அளவு தூரம் கமர்ஷியலா என்டர்டைன்மெண்டாலாம் பண்ணிட முடியும் அப்படின்ற அந்த கேள்விக்கு ஏஆர்எம் படத்துல இன்க்ளூட் பண்ண விஷயங்கள் தான் இந்த படத்தை ஏஆர் முருகதாஸுடைய வீக்கஸ்ட் ரைட்டிங் உள்ள படமா மாத்துச்சு அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? லெட் மீ எக்ஸ்பிளைன். முருகதாஸ் ஆல்ரெடி அந்த இன்டர்வியூல எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு சோசியல் மெசேஜ் ஒரு பெரிய ஹீரோ வச்சு சொன்னா தான் அது நிறைய பேருக்கு ரீச் ஆகுன்றதுனாலே இந்த மொத்த சர்க்கார் படத்தையும் படத்துல இருக்க கேரக்டர்ஸ் மூலமா சொல்லாம டோட்டலாவே சுந்தர் ராமசாமி அப்படின்ற தளபதி பண்ண கேரக்டரோட பிஓவில தான் சொல்லியிருப்பாரு. புரியுற மாதிரி சொல்லணும்னா ஜிஎல்லோட சிஇஓ ஓட்டு போடுறதுக்காக இந்தியா வராரு. அவரோட ஓட்ட கல்ல ஓட்டு போட்டுறாங்க. சோ அந்த போலிங் பூத் இருக்குதுல, அந்த போலிங் பூத்தை பாத்தீங்கன்னா எந்த ஒரு பரபரப்பும் இருக்காது. அவன் வேலையை அவன் பார்த்துன்னு இருப்பான். ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும், ஒரு செட் ஆஃப் பிரஸ் பீப்புள் மட்டும் சுந்தர சுத்தி நிப்பாங்க. சுந்தர் ஓட் போட வந்ததுல இருந்து சாயந்தராகி போலிங் பூத்தை பூட்டிட்டு ஓட் பாக்ஸை எடுத்துட்டு போகும் வரைக்கும் சுந்தர் அங்கேயே நிப்பாரு. சுந்தர சுத்தி அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க கேள்வி கேட்பாங்க, இவர் பதில் சொல்வாரு. அவங்க கேள்வி கேட்பாங்க, இவர் பதில் சொல்வாருன்னு அந்த சீனே பாத்தீங்கன்னா மோர் ஓவர் ஒரு ஸ்டேஜ் டிராமா மாதிரி தான் ஸ்டேஜிங்கே பண்ணிருப்பாங்க. சோ கள்ள ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த ஓட்டை திரும்ப போடணும்ன்றதுக்காக சுந்தர் கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாரு. சோ இனிஷியலா கோர்ட்ல ஒரு டிஸ்கஷன் மாதிரி நடக்கும். சோ அதுக்காக இந்தியாவோட மோஸ்ட் பாப்புலர் அட்வொகேட்டை ஹையர் பண்றாரு சுந்தர். இதுக்காக படத்துல ஒரு சீனே இருக்கும். கோர்ட்ல பேசினாருன்னா ஒவ்வொரு அவருக்கும் பணம், கோர்ட் ஃபிளைட் சார்ஜ்னு lakhs and lakhs பில் அனுப்பியிருக்காரு. ஆனா கோர்ட்ல அந்த அட்வொகேட் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் சுந்தர் கேரக்டர் தான் பேசின்னு இருக்கும். இவ்வளவு பெரிய பெத்த அமௌண்ட் கொடுத்து ஹையர் பண்ணிட்டு வந்த அந்த லாயர் என்ன பேசுவார் தெரியுமா? இவர் ஒரு என்ஆர்ஐ, இவரோட ஐடி அண்ட் பாஸ்போர்ட் ப்ரூஃப் பார்க்காம ஓட்டு போட விட்டது தப்பு. இந்த பாயிண்ட மட்டும் தான் பேசுவாரே தவிர ஒரு ஓட்டோட மகிமை என்ன, ஒரு ஓட்டு என்னத்தெல்லாம் மாத்தும், ஒருத்தரோட ஓட்டு கள்ள ஓட்டு போடப்பட்ட பேலட் ஓட்டு அப்படின்னு ஒண்ணு கொடுக்கணும், அதுக்கு 49P ஒரு சட்டம் இருக்குதுன்னு இது எல்லாத்தையுமே சுந்தர் கேரக்டர் தான் பேசி அவரோட ஓட்டுக்கு அவர் தான் டிபேட் பண்ணின்னு இருப்பாரு. அவ்வளவு ஏங்க 49P ஒரு சட்டம் இருக்குது, கோர்ட் ஜட்ஜிக்கே தெரியாது. அதையும் சுந்தர்
சுந்தர் கேரக்டர் தான் சொல்லி இருப்பாரு. செக்ஷன் 49P படி ஒருத்தருடைய ஓட்டு கள்ள ஓட்டா போடப்பட்டிருந்தா அவருக்கு பேலட் ஓட்டுன்னு ஒண்ணு கொடுத்து அவருடைய ஓட்டை போட அனுமதிச்சிருக்கணும். Is there a law like this? Yes, he is correct. படிச்சிருந்தாதானே தெரியும். இதெல்லாம் ஒரு தடவைனா பரவாயில்லைங்க. இந்த படத்துல இன்னொரு சீன் கூட வரும். சிஎம்மோட பதவி பிரமாணத்துக்கு ஸ்டே கேட்டு திரும்பவும் கோர்ட்ல கேஸ் போடுவாப்ல. நியாயமா பார்த்தா இந்த அட்வொகேட் தான் கோர்ட்ல கேஸ் போட்டு சுந்தர் அங்க வர சொல்லணும். ஆனா சுந்தர் அட்வொகேட்டுக்கு கால் பண்ணி 10 மணிக்கு இருந்த ஹியரிங் 8 மணிக்கு மாத்திட்டேன், நீங்க 8 மணிக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு. சார் தான் அட்வொகேட் வந்து தான் எதனாவது பேசணும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அங்கேயும் போய் இந்த சுந்தர் கேரக்டர் தான் டிபேட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த அட்வொகேட்டுக்கு அந்த சீன்ல ஒரு டயலாக் கூட இருக்காதுங்க. அவளையே அந்த சீன்லயே அவர் இருக்க மாட்டாரு. ஜனநாயகம் இன்னும் சாகலன்ற நம்பிக்கை இப்போ 5 வருஷத்துக்கு பேசுங்கயா. இது போல தாங்க அரசாங்கத்துல போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, விவசாயம், சுகாதாரத்துறை, மீத்தேன், மணல் கொள்ளை, கூலிப்பட பிரச்சனை, காவேரி பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளை பத்தியும் ஒன் மேன் ஆர்மியா படத்துல சுந்தர் கேரக்டர் தான் பேசிட்டு இருப்பாரே தவிர அதை அந்தந்த கேரக்டர் பேசுறதோ இல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளால மக்கள் எந்த அளவு தூரம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத காட்டியே இருக்க மாட்டாங்க. சரதான் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் படத்தோட ஹீரோ பேசும்போது தான் அது எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்ற ஏஆர் முருகதாஸுடைய தாட் ப்ராசஸ் தான். அதனால தான் இதெல்லாம் சுந்தர் கேரக்டரையுமே பண்ண வச்சிருக்காரு. ஆனா பிரச்சனையே என்னன்னா ஒன் மேன் ஆர்மி இதெல்லாம் சுந்தரே பண்ணும் பொழுது இது ஒரு படமா பாக்குற நமக்கு நேருக்கு நேரா பாக்குற ஒரு டிபேட் ஷோ மாதிரியோ இல்ல ஒரு யூடியூப் வீடியோ பாக்குற மாதிரியோ தான் இருக்குமே தவிர இது ஒரு படம் அப்படின்ற ஃபீல கொடுக்காது. அவளை ஏங்க ஆல்ரெடி இந்த இன்டர்வியூல எல்லாம் ஏஆர் முருகதாஸ் சொன்ன மாதிரி ஒருத்தனோட ஓட்ட கள்ள ஓட்டு போட்டுறாங்க. அதுக்காக 49P ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை வச்சு வாதாடி கோர்ட் அதுக்கு ஓகே சொல்லும் பொழுதே படம் முடிஞ்சிருது. சோ இதுக்கு மேல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் வில்லன் கேரக்டர்ஸ் உள்ள வராங்க. ஜிஎல்லோட சிஇஓ ஓட்டு போடுறதுக்காக வராரு. அவரோட ஓட்ட கள்ள ஓட்டு போட்டுறாங்க. சோ 49P அப்படின்ற சட்டத்தை வச்சு அவரோட ஓட்டு உரிமையை திரும்ப வாங்குறாரு. இந்த பிளாட்டோடைய படம் உண்மையா முடிஞ்சிருக்கணும். ஆனா இதோட டியூரேஷன் எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்டக்கா இருக்கும். சோ ஒரு கார்ப்பரேட் கிரிமினலுக்கு எதிராக ஒரு வில்லனை கொண்டு வரணும்னா அதோட கான்ஃபிளிக்ட் எவ்வளவு பலமா இருக்கணும்னு யோசிங்க. ஆனா படத்துல அந்த கான்ஃபிளிக்ட் பில்ட் ஆகிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சுந்தர் தன்னோட ஓட்டு உரிமையை திரும்ப வாங்கிடுறாரு. அதுக்கப்புறமா சம்பந்தமே இல்லாத ஒரு பிசினஸ் மேன் ஒரு பார்ட்டி வைக்கிறாரு. அங்க சுந்தர் அப்புறம் சிஎம் கூடவே இருக்கக்கூடிய 2 அப்படின்ற கேரக்டர் வராங்க. அங்க ஒரு கான்ஃபிளிக்ட் பில்ட் ஆகுது. அதனால கதை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி போகும். ஆனா அந்த சீனை நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் சுந்தர் அப்புறம் அந்த 2ன்ற கேரக்டருக்கு நடுவுல கான்ஃபிளிக்ட் அதாவது பிரச்சனை உருவாகிறதுக்கான சிச்சுவேஷனே இருக்காது. ஆனா வலுக்கட்டாயமா அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதாவது அந்த பிசினஸ் மேன் சொல்லி இருப்பாரு இந்த சுந்தர் கோர்ட்டுக்கு போய் ஓட்டு உரிமை எல்லாம் வாங்கியிருக்காருன்னு. அதுக்கு குறுக்க அந்த 2ன்ற கேரக்டர் கான்டெக்ஸ்டே இல்லாம சம்பந்தமே இல்லாம இங்க எல்லாரும் பணத்துக்காக தான் பிசினஸ் பண்றாங்க. சோ அரசியலும் அது போல தான். நாங்களும் பணத்துக்காக தான் அரசியல் பண்றோம். உன்னோட அந்த ஒரு ஓட்டையும் கள்ள ஓட்டு போட முடியும் பாக்கலையா அப்படின்னு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு எழுந்து போயிருவாப்ல. அதனால சுந்தருக்கு ஈகோ ட்ரிகர் ஆகுது. அதனால ஒரு கான்ஃபிளிக்ட் பில்ட் ஆகுது அப்படின்னு பண்ணிருப்பாங்க. வர சனிக்கிழமை நீ ஒத்த ஓட்ட போட போறல அந்த ஒரு ஓட்டை நான் போட்டு காட்டுறேன். சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா சுந்தர் கோர்ட்ஸ்ல இந்த சிஎம்மோட பதவி பிரமாணத்துக்கு ஸ்டே வாங்கிடுறாரு. அதனால ஒரு கலவரம் உருவாகுது. சுந்தர ஊர் பூரா தேடுறாங்க. ஆனா சுந்தர் அவங்களோட இடத்துக்கே வராரு. வந்தவர் அந்த 2ன்ற கேரக்டருக்கு ஒரு பாடம் எடுக்கிறாரு. அந்த பாடத்தோட முடிவுல அந்த 2 சொல்றாப்ல என் தலைவன் ஒரு பிராண்டியான்னு. அதுக்கு சுந்தர் சொல்றாப்ல அந்த பிராண்ட் அழிக்கிறதுக்காக அவர் நிக்கிற தொகுதியில நின்னு அவரையே ஜெயிக்கிறேன் அப்படின்னு எதிர்த்து நிக்கிறாருன்னு இன்டர்வல் ஒரு கான்ஃபிளிக்ட் பில்ட் பண்றாங்க. அது என்ன சொன்னீங்க? பிராண்டிங். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். வில்லனோட வரக்கூடிய இந்த 2 கான்ஃபிளிக்ட்டுமே பாத்தீங்கன்னா இவரோட ஓட்ட கள்ள ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்ட மறுபடி போடுறதுக்காக போனாரு. அதனால வில்லனோட கிளாஷ் வந்ததுன்னு இல்லாம கதைக்கு சம்பந்தமே இல்லாம இந்த 2 கான்ஃபிளிக்ட்டையும் ஆர்டிபிஷியலா உள்ள கொண்டு வந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இந்த சுந்தர் கேரக்டர் பாலிடிக்ஸ் குள்ள வரணும்னு எதனால முடிவு பண்றாரு அப்படின்ற கன்ஃபியூஷன் படம் பூராவுமே இருக்குங்க. ஏன்னா அந்த படத்துல ஒரு சீன் இருக்கும். கடன் தொல்லையால ஒரு குடும்பம் தற்கொலை பண்ணிப்பாங்க. சோ அதுல பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைய போய் பாப்பாரு. அது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்ட மக்களை பாப்பாரு. ஆனா அப்போலாம் பாலிடிக்ஸ் குள்ள வரணும் அப்படின்னு டிசைட் பண்ண மாட்டாரு. ஆனா வில்லனோட அல்லக்கை என் தலைவன் எதிர்த்தோம்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுல ஈகோ ட்ரிப் ஆகி உன் தலைவனை எதிர்த்து பாலிடிக்ஸ்ல நான் நிக்கிறேன்ப்பா அப்படின்னு உள்ள வந்துருவாரு. இப்படி தாங்க படத்தோட ஆரம்பத்துல இருந்து உன்னோட அந்த ஒத்த ஓட்டையும் நாங்க கள்ள ஓட்டா போட்டு காட்டுறா அப்படின்னு சொன்னதுக்காகவே கள்ள ஓட்டு போடப்பட்ட அனைவரையுமே தன்னோட ஓட்டு உரிமையை கேட்க தூண்டுறது. என் தலைவனை எதிர்த்தெல்லாம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுக்காக பாலிடிக்ஸ் குள்ள வாரது. இவ்வளவும் பப்ளிசிட்டி தானே பண்ற அப்படின்னு சொன்னதுக்காக ஜிஎல் சிஇஓ போஸ்டையே ரிசைன் பண்றதுன்னு இந்த 2ன்ற கேரக்டர் எப்போலாம் சுந்தர் கேரக்டரை மீட் பண்றாரோ அப்போலாம் ஈகோ ட்ரிப்ல எதனாவது பண்றாரு. அதனால தான் கதை ஒவ்வொரு வாட்டியும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு கட்டத்துல மக்களுக்காக தான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்றத தாண்டி இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை இருக்குதுல அது இதெல்லாம் ஓவர் டேக் பண்ணி போயின்னு இருக்கும். சோ படம் பூராமே எதுக்காக அதெல்லாம் பண்றாரு அப்படின்ற அந்த வில்லனிக் மூவ்மெண்ட் இருக்குதுல அது படம் பூராமே எம்டியா தாங்க இருக்கும்.
பொதுவாவே ஏஆர் முருகதாஸோட படங்கள்ல ஹீரோயினுக்கான ரோல் அப்படின்றது ஒரு முக்கியமான ரோலா இருக்குங்க. முக்கியம் நான் சொல்றது படத்துல ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படின்றது ஹீரோயின்க்கெல்லாம் கம்மியா இருந்தாலும் அந்த ஹீரோயின் தான் கதையா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறவங்களா இருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் துப்பாக்கியில காஜல் அகர்வால் பைக்கி எடுத்துட்டு போறனா துப்பாக்கி படமே கிடையாது. கத்தியில கதிரேசன் கேரக்டர் ஃபாரின் போகும் பொழுது அங்கிதா கேரக்டர் போன் நம்பர் கொடுக்கலனா கத்தியே கிடையாது. அது போல தான் கஜினி, ஏழாம் அறிவு, ஸ்பைடர் தோ கடைசியா வந்துச்சுல சிக்கந்தர் மதராசி வரைக்குமே ஹீரோயினோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் கம்மியா இருந்தாலும் அந்த கதையா அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போற பங்கு ஏஆர் முருகதாஸோட படங்கள்ல ஹீரோயினுக்கு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்முலாவை பிரேக் பண்ண ரெண்டே ஏஆர்எம்மோட படங்கள்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தர்பார் அண்ட் சர்க்கார். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ரெண்டு படத்துலயும் ரைட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கும். இப்போ இந்த சர்க்கார் மேட்டருக்கு வந்தோம்னா படத்துல சுந்தர் கேரக்டர் இந்தியா வந்து இறங்குனதுமே ஹீரோயினுக்கும் இன்ட்ரோ கொடுத்துறாங்க. அப்ப இந்த ஹீரோயினோட அப்பா சொல்றாரு நீ சுந்தர் கூடவே இருமான்னு. அவர் சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்காக கடைசி வரைக்கும் ஹீரோயின் கேரக்டர் நிலா சுந்தர் கூடவே சும்மாவே இருக்காங்க. அவங்களுக்குன்னு டயலாக்ஸ் கிடையாது, கதையில எதுவும் இன்வால்வ்மெண்ட் கிடையாது, சும்மாவே கிளைமேக்ஸ் வரைக்கும் கூடவே இருப்பாங்க. இந்த சுந்தர் கேரக்டர் ஃபாரின்ல இருந்து வரும்போது கூடவே ஒரு பிஏ பொண்ணை கூட்டின்னு வருவாரு, வெள்ளக்கார பொண்ணு. அந்த பொண்ணோட உச்சபட்ச டயலாக் என்னவா இருக்கும் தெரியுமா? எஸ் சார், நோ சார், அவ்வளவுதான். அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல திருப்பி அனுப்பிடுவாரு. லிட்டரலி இந்த ஹீரோயின் நிலா கேரக்டர் அந்த பொண்ணை ரிப்ளேஸ் பண்றதுக்காக படத்துல இருந்தா மாதிரி தான் இருப்பாங்களே தவிர மித்தபடி எந்த பயனும் இல்ல. படத்தோட ஸ்டார்டிங்ல வர ஹீரோயின் ஹீரோ கூடவே இருப்பாங்க. ஏன் இருப்பாங்க, எதுக்கு இருப்பாங்கன்னே தெரியாது. அப்படியே டிராவல் பண்ணுவாங்க. ஹீரோ கூடவே மீட்டிங், கோர்ட்டு, கேஸ்னு எல்லா இடத்துக்கும் போவாங்க. திடீர்னு இன்டர்வல் கிட்டக்கா காணாம போயிருவாங்க. அதுக்கப்புறமா இன்டர்வல் முடிஞ்சது வருவாங்க, ஓஎம்ஜி பொண்ணு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க, மறுபடியும் காணாம போயிருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு விரல் புரட்சி பாட்டுக்கு வருவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, மறுபடியும் காணாம போயிருவாங்க. அப்ப காணாம போறவங்க கிளைமேக்ஸ்ல தாங்க திரும்பி வருவாங்க. ஏன், எதுக்கு? அட்லீஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல அந்த சுந்தரோட பாலிடிக்ஸ் ஜர்னில அந்த பொண்ணு பில்டிங்க்கு பெயிண்ட் அடிக்க வந்ததை தவிர வேற எதனாவது ஹெல்ப் பண்ற மாதிரி சரி காட்டி இருக்கலாம். என்னைக்குமே மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையை பேச போறோம், இல்ல ஒரு சோசியல் ப்ராப்ளம் பத்தி பேச போறோம் அப்படின்னா அந்த மாதிரியான படங்கள்ல அந்த பிரச்சனைக்கு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, இல்ல அந்த பிரச்சனையான மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்லாம் காட்டும் பொழுது தான் அந்த கதை கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கும். ஆடியன்ஸ் எல்லாம் ரிலேட் பண்ணிப்பாங்க. ஆனா சர்க்கார்ல பாத்தீங்கன்னா சுந்தரோட ஓட்ட கள்ள ஓட்டு போட்டுறாங்க. சரி, அந்த கள்ள ஓட்ட போட்டவங்களையும் போட அலோவ் பண்ணவங்களையும் இன்டர்னலி என்ன பண்ணாங்கன்னு கேட்டா 12 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த கள்ள ஓட்டு போட்ட யோகி பாபு கேரக்டரை சுந்தர் கூடவே வச்சுப்பாரு. அவரை கவர்மெண்டோ இல்ல போலீஸோ கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதெல்லாம் டோட்டலி ஃபைன் கூட வச்சுக்கிட்டாலும் ஒரு கட்டத்துல தொகுதிக்கு 1000 பேர் 2000 பேர்னு தன்னோட ஓட்ட கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்றாங்க. சோ இவ்வளவு பேரோட ஓட்ட கள்ள ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். சோ இதெல்லாம் யாரு பண்றா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, இந்த கள்ள ஓட்டு போட்டவங்க எல்லாம் பிடிச்சாங்களா, இதுக்கு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்தது, எலெக்ஷன் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு இந்த ஒரு இன்சிடென்ட்டோட இன்னொரு பக்கத்தை காட்டியே இருக்க மாட்டாங்க. சோ இதனாலேயே இந்த கதையை ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இதுதான் இந்த கதையோட பிளஸ் பாயிண்ட்னே சொன்னா நம்புவீங்களா? இவ்வளவு ஃபிளாஸ் இருக்கக்கூடிய இந்த படம் 2018ஓட பிக்கஸ்ட் கலெக்ஷன் பண்ணப்பட்ட டாப் 5 தமிழ் படங்களோட லிஸ்டுக்குள்ள வந்தது எப்படி, கமர்ஷியல் சக்சஸ் ஆனது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஓட்ட கள்ள ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த படத்தோட இந்த இன்சிடென்ட்டோட இன்னொரு பக்கத்துல இந்த படம் காட்டலனாலுமே கூட இந்த படத்துல காட்டின கதை இருக்குதுல்ல அதை கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா ரியல் லைஃப்ல ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் நம்புற மாதிரி, குறிப்பா இப்ப இருக்க அந்த ஜென்சி பாலிடிக்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஏஆர் முருகதாஸ் பிரசன்ட் பண்ணிருப்பாப்ல. அதுதான் இந்த படத்தோட பிளஸ். புரியலையா? லெட் மீ எக்ஸ்பிளைன். இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களா, இந்த படத்துல வரதெல்லாம் இல்லை அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்டுருக்கோம். ஜிஎல்லோட சிஇஓவா இந்த உலகமே அறிஞ்ச ஒரு பிரபலமான நபர் தான் அந்த படத்தோட ஹீரோ. வருஷத்துக்கு 1800 கோடி சம்பளம் வாங்கி அவரோட கெரியரோட பீக்ல இருக்காரு. 1800 கோடி சம்பளம், இன்னும் சம்பாதிக்கணும்னு ஆசை. இப்படி இருக்கக்கூடிய ஹீரோவோட ஓட்டு கள்ள ஓட்டா போடப்படுது. சரிப்பா, என் ஓட்ட கள்ள ஓட்டு போட்டாங்க, அந்த ஓட்டை நான் திரும்பவும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு போகும் பொழுது ஆளுங்கட்சியால பல பிரச்சனைகள் கொடுக்கப்படுது. மீன்வைல் இதனால மக்கள் படக்கூடிய பிரச்சனையும் ஹீரோ பாக்குறாரு. இந்த மாதிரியான காரணங்கள்லாம் ஹீரோவை சரி நம்ம எல்லாம் இவங்களை எதிர்க்கணும்னா நம்மளும் பாலிடிக்ஸ்குள்ள போகணும் அப்படின்னு முடிவு பண்ண வைக்குது. இதுக்காக தன்னோட 1800 கோடி சம்பளத்தை விட்டுட்டு தன்னோட வெல் செட்டில்டான கெரியர் எல்லாம் விட்டுட்டு பாலிடிக்ஸ்குள்ள வராரு ஹீரோ. என் கம்பெனி சிஇஓ போஸ்டர் இந்த நிமிஷமே நான் ரிசைன் பண்றேன். அந்த கம்பெனி இப்ப என்னோடது இல்ல. பாலிடிக்ஸ்குள்ள வந்த ஹீரோவா ஆரம்பத்துல எல்லாரும் நெகட்டிவா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவரெல்லாம் ஜெயிப்பாரா, அதெல்லாம் நடக்குமா, இங்க இத்தனை கட்சி இருக்கும்போது இவர் வருவாரா ஜெயிப்பாரா, அதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது அப்படின்லாம் பேசுறாங்க. மோர் ஓவர் அந்த பெரிய கட்சியோட அந்த 2ன்ற கேரக்டர் என்ன சொல்றாருன்னா, தலைவன் 3வது ஜெனரேஷன் பொலிட்டிஷியன், 55 வருஷம் அரசியல் வாழ்க்கை, அந்த முகத்தை 55 வருஷமா ஒட்டி 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 தலையில ஏத்தி வச்சிருக்கோம்.
அது எங்க பிராண்டடா. இதெல்லாம் தாண்டி நீ ஒரு சாதாரண ஆள், ஒரு தனி மனிதன், ஒரு இண்டிவிஜுவல், நீ எல்லாம் கட்சி தொடங்கி என்ன பண்ணிட போற அப்படின்னு கேக்குறாங்க. உன் கான்பிடென்ட் நினைச்சு எனக்கு ரொம்ப சிரிப்பு. நாங்க பெரிய இயக்கம், நீ ஒத்த ஆளு. ஆனா அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஒத்தாளு கூட்டமா மாறுறது, கூட்டம் ஒத்தாளா மாறுறது இப்பெல்லாம் நல்ல கருதுதான் சார். சோ ஹீரோ பாலிடிக்ஸ் குள்ளயுமே வராரு. பொதுவா நம்ம ஒரு பாலிட்டிஷியன்ஸ்னாலே வேட்டி சட்டை அப்படின்னு ஒரு விம்போ இருக்கும், அதெல்லாம் உடைச்சு பேண்ட் சட்டையிலுமே ஸ்மார்ட்டான பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு உள்ள வராரு. இது வரைக்கும் இருந்த ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் எல்லாம் உடைச்சு இன்னைக்கு இருக்க ஜென்சியோட பெரிய பலமான சோசியல் மீடியாவை பலமா வச்சு இளைஞர்களை ஒரு கூட்டமா சேர்த்து ஒரு வாரியர் கேங்கா உருவாக்கி அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ண தொடங்குறாரு. அப்போலாம் சொல்றாங்க, இந்த அயோத்தி குப்பை பக்கம்லாம் போயிடாத, உன்னை உயிரோடையே எரிச்சிருவாங்க அப்படின்லாம் மிரட்டுறாங்க. ஆனா ஹீரோ தன்னோட முதல் பிரச்சாரத்தையே அங்க இருந்தாங்க ஆரம்பிக்கிறாரு. அயோத்தி குப்பம் பக்கம்லாம் போயிட, மற்ற இடத்துல எல்லாம் கொடும்பாவே தான் எரிப்பான், ஆனா இங்க ஆளையே எரிச்சு போடுவான். எந்த குப்பம்? அயோத்தி குப்பம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் அங்கதான். ஆரம்பத்துல அங்க ட்ரோல் பண்றாங்க, தக்காளியை கொண்டு அடிக்கிறாங்க, செருப்பை கொண்டு அடிக்கிறாங்க, அவ்வளவு ஏன் நீ எல்லாம் ட்விட்டர்லயே பாலிடிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு, திரும்பி போறேன்னு சொன்னாலே அடிப்பானு போல இருக்கு. இந்த கூட்டம்லாம் வேணாம்பா, வீட்லயே உட்காந்து ட்விட்டர்ல முடிச்சுக்கலாம்ல, மேட்ரு ஈஸி ஆயிடும்பா. ஆனா இதெல்லாம் தாண்டில ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சிறப்பா தரமா எடுத்து வைக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் இந்த மக்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கலாம் அப்படின்றதுக்காக போறாரு. அப்ப அந்த ஆளுங்கட்சி தலைவரை பார்த்து சொல்றாரு, தனி ஒருத்தனா என்ன பண்ணிடுவான்னு தானே கேட்டா, இப்போ இங்க சேர்ந்திருக்க கூட்டத்தை மட்டும் பாருன்னு. உங்க கூட்டத்துல வந்து நான் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க வந்தப்போ எவ்வளவு கூட்டம் இருங்க, இப்போ எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்க. இதுல ஈகோ ட்ரிப் ஆகக்கூடிய அந்த ஆளுங்கட்சி தலைவர் மாசிலாமணி கேரக்டர் போலீஸ்க்கு தடியடி நடத்துறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. போலீஸும் அங்க வந்த மக்கள் மேல எல்லாம் தடியடி நடத்துறாங்க. பல மக்கள் இதுல காயப்படுறாங்க. அந்த ஹீரோவை நம்பி வந்த மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சாரி, எல்லாம் என்னாலதான். அதுக்கப்புறமா இந்த வில்லன் மாசிலாமணி பத்தின ஒரு எவிடன்ஸ் ஹீரோக்கு கிடைக்குது. அதை மக்களுக்கெல்லாம் காட்டிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதுல அது எல்லாத்தையுமே பொய்யாக்குற மாதிரி வில்லன் மாசிலாமணி தன்னோட மகளோட சேர்ந்து ஒரு பெரிய பிளான பண்ணி ஹீரோவை கெட்டவன் அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட ப்ராஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணி அதை ப்ராஜெக்டும் பண்ணிடுறாங்க. மக்களும் ஒரு கட்டத்துல நம்புற மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது வில்லனோட வைஃபே கிளைமேக்ஸ்ல வந்து அப்ரூவரா மாதிரி நடந்த உண்மைகள்லாம் சொல்றாங்க. ஹீரோவும் ஜெயிக்கிறாரு. மொத்தம் வெறும் 14 நாட்கள் இளைஞர்களால தான் இது சாத்தியமானது. மத்த மாநிலத்துல போய் உங்க மாநிலத்துக்காக ரத்தம் சிந்தி அவங்க உயிர் தியாகம் செஞ்சவங்க யாருன்னு கேட்டா 30 வருஷத்துக்கு முன்னால இல்ல 40 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்கள சொல்லுவாங்க. ஆனா அதே கேள்வியை இப்போ நம்ம தமிழ்நாட்டுல கேட்டா இந்த வருஷம் ரத்தம் சிந்திய இளைஞர்கள் போன மாசம் உயிர் தியாகம் செஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க. வேதனையா இருந்தாலும் பெருமையா இருக்கு. சோ பாருங்களேன், இதெல்லாம் சொல்லும் பொழுது நம்புற மாதிரியே இருக்குதுல்ல. ஐ மீன் படமா நான் சொல்லும் பொழுது இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்கலாம்ல அப்படின்லாம் உங்களுக்கு தோண வைக்குதுல்ல. இதுதாங்க இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட்னே சொல்ல வந்தேன். ஆக்சுவலி ஏஆர் முருகதாஸ் தான் எடுத்துக்கிட்ட பிரச்சனையுடைய எல்லா பக்கத்தையும் இந்த படத்துல காட்டலனாலுமே கூட தான் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு கதையை நம்பும்படியா ரிலேட்டபிளா கொடுத்திருந்தாருல, இதுதாங்க இந்த ஒரே காரணம் தாங்க இந்த படம் வந்தப்போ என்னதான் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் ஒரு சில பொலிட்டிக்கல் பிரஷர் எல்லாம் இருந்தாலுமே கூட கமர்ஷியலா சக்சஸ் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் நான் வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு ராவான ஒரு ட்ரையான படம் பண்ணணும்னு தளபதியும் ஏஆர் முருகதாஸும் ஜாயின் ஆன படம் தான் இந்த சர்க்கார். பட் அதை பண்ணலனாலுமே கூட ஏஆர் முருகதாஸ் தளபதி கூட சேர்ந்து பண்ண 3 படங்கள்ல சர்க்கார் தாங்க கொஞ்சம் ட்ரையா ராவா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபைட் சாங்ஸ்னு எல்லாமே ஓவர் கமர்ஷியலைஸும் இல்லாம கமர்ஷியல் இல்லாமலும் இல்லாம ரெண்டுக்கும் நடுவுல அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும். மேபி ஒரு ரேண்டமான விஜய் ஃபேனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சர்க்கார் உங்களுக்கு பிடிக்காத படம்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு டிபிக்கலான அனில் மூவிங்க. சோ இது பத்தின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போகலாம். அது போக கீழே பாருங்களேன், நம்ம சோஷியல் மீடியா லிங்க் சும்மாவே கிடக்குதுங்க, போற போக்கல அதையும் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். அப்புறம் என்ன, இன்னொரு சிறப்பான தரமான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். என்னடா சமுதாயம் விதாயம் பேசிட்டு இருக்க? இந்த மக்கள் யார் தெரியும்ல, நாங்க பிளான் பண்ற வாழ்க்கைய வாழ்ற பப்பட்ஸ். இந்த ஜனங்க எங்க பிளான் படி இன்னும் 4 நாள் சிஎம் செத்ததை பத்தி பேசணும். அடுத்து இந்த பிக் பாஸ்ல பூஜாவுக்கும் கூஜாவுக்கும் நடந்தது என்னன்னு கொளுத்தி போட்டோன்னு வையேன். என்டையர் தமிழ்நாடு ஆல் ஃபேமிலிஸ் 1 மந்த் இதான்டா டாபிக்கே. அப்புறம் IPL வேர்ல்டு கப்னு போய்கிட்டே இருப்பானுங்க. இவ்வளவுதான்டா அவனுங்க.